அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பை பத்தி பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்புல முகவுரை அப்படிங்கிற டாபிக் பத்தி பார்க்க போறோம். முகவுரையை வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கோட்பாடுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இந்த முகவுரையை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, முன்னுரை, அறிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. முகவுரையை அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நேருவோட குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறதுனால கொண்டு வந்தாங்க. நேரு வந்து எப்ப குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிஞ்சாரு அப்படின்னா, டிசம்பர் 13, 1946 குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிஞ்சாரு. இதை எப்ப ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஜனவரி 22, 1947 இந்த குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முகவுரையில 5 இயல்பு இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்மளுக்கு எக்ஸாம்ல. இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. இந்த 5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்துட்டு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப நம்ம முகவுரையை வந்துட்டு ஏத்துக்கிட்டாங்க, நம்ம இந்திய அரசியலமைப்பு எப்ப ஏத்துக்குச்சு அப்படின்னா, நவம்பர் 26, 1949 ஏத்துக்கிட்டாங்க. இந்த நவம்பர் 26 என்னவா சொல்றாங்க அப்படின்னா, அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. முகவுரை வந்து ஒரு டைம் திருத்திருப்பாங்க. திருத்தப்பட்டது வந்து ஒரு டைம் தான். எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 42வது சட்ட திருத்தம் 1976 நம்மளோட முகவுரை வந்து திருத்தப்பட்டது. இந்த 42வது சட்ட திருத்தத்தை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, குட்டி அரசியலமைப்பு, சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த முகவுரை வந்து எதனோட மாதிரியை வச்சு நம்மளோட இந்திய அரசியலமைப்பை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவோட மாதிரியை தான் வச்சு இது பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நீங்க ஒன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆயிடும். நீங்க வந்துட்டு எக்ஸாமுக்கு போகும்போது இது ரிவிஷன் பண்றதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாயிண்ட் எழுதி இருக்கிறப்போ, இல்லைன்னா புக்கை பார்த்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம்ல அந்த ஸ்ட்ரெஸ்ல இது வந்து ரொம்ப பேர்டனா தெரியும். நிறைய நம்ம படிக்க வேண்டியது இருக்கு, இன்னும் நம்ம ரிவிஷன் பண்ணலையே அப்படிங்கிற ஸ்ட்ரகிள் ஆகுங்க. இப்ப நம்மளுக்கு குரூப் 4க்கு இன்னும் கரெக்டா 1 இயர் இருக்கு. அதாவது இந்த டிசம்பரோட சேர்த்துனா இன்னும் 13 மாசம் இருக்கு. ஸோ இப்பத்துல இருந்து நீங்க படிக்கும்போது நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சீங்க அப்படின்னா, இந்த இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் அப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கும்போது கூட உங்களால கண்டிப்பா 2026 உங்களால குரூப் 4 வந்து கிளியர் பண்ண முடியும். டாப் ரேங்க் கூட வாங்க முடியும். நல்லா படிங்க, கன்சிஸ்டன்சியா படிங்க. நம்மளுக்கு வந்து படிக்க டைம் இல்லையே, நம்மளால படிக்க முடியலையேன்னு ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பா நம்ம கன்சிஸ்டன்சியா படிக்கும்போது நம்மளால சக்சஸ கொண்டு வர முடியும். நல்லா படிங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க வந்து நோட் போட்டு இதை வந்து 1 பேஜ் எழுதிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்கும்போது ரொம்ப பெரிய சிலபஸ் கூட உங்களால ஈஸியா சீக்கிரமா முடிக்க முடியும். அதனால நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து வச்சு எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எக்ஸாம் டைம்ல தான் இதனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு படிங்க. தேங்க்யூ. ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நல்லா படிங்க, கன்சிஸ்டன்சியா படிங்க. வெற்றி நிச்சயம்.